ஹாய் ஃபேன்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் அப்பா. ஸோ எனக்கு ஃபாதர்ஸ் டேனால எங்கள் அப்பாவை இன்டர்வியூமாக நான் கேட்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபேன்ஸ். வணக்கம்ப்பா. வணக்கம் மகனே. வணக்கம் மகனே. வணக்கம். சரிப்பா, நீங்கள் ஃபாதர்ஸ் டே. சார் இந்த நாளை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஃபாதர்ஸ் டே பற்றி என்ன? ஃபாதர்ஸ் டே போது எல்லாரும் எல்லா மகன் மகளும் அப்பாவை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் அதான் மதிக்கணும். அப்புறம் அப்பா அம்மாவை மரியாதையோட வச்சுக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ஓகே. எங்கேயும் ஹோம்லாம் விடக்கூடாது. நீங்களா பார்த்துட்டேன்னா நல்லா. ஓகே. கடைசி வரையும் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும். உங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்? அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆனஸ்டாக இருப்பார். அதான் அவர் ரொம்ப இதுவாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், தைரியமாக இருப்பார். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவார். அதெல்லாம் எங்களெல்லாம் வளர்த்தினார். 8 பேரும் நாங்கள் வளர்த்தது. அப்பா உங்களுக்கு 8 பசங்க? அப்பாவுக்கு 8 பேர். நாங்கள் 8 பேர். 5 brothers, 3 sisters. ஓகே. அதில் உங்கள் அப்பாவோட பிடிச்ச குவாலிட்டி? அப்பாவோட குவாலிட்டி என்னென்னா ரொம்ப இதுவாக இருப்பார். காலத்தாலாம் சீக்கிரம் எழுதுனா 5 o'clock எழுதுவார். அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு பேப்பர்லாம் படிப்பார். பேப்பர் படித்து குடிச்சிட்டு சாமியெல்லாம் இது பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு 8:30 மணிக்கு ஆஃபீஸ் போட்டாங்க. அப்பா ஒர்க் பண்ணது செஞ்சுரி ஃப்ளவர் மில்ஸ், அதில் சீஃப் அக்கௌண்டண்டாக இருந்தார். 30 வருஷமா இருந்தார். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதில் இருந்தார். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 years ஆஃப் டே ஒர்க் பண்ணார். அப்படியே இருந்தார். ஸோ 70-75 years வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டார் அப்பா. ஓகே சார். உங்கள் அப்பாவோட பிடிச்ச ஆக்டர்? அப்பாவுக்கு அந்த சினிமாவில் அவ்வளோ பிடிக்காது. பாட்டு தான். என்ன பாட்டு? கர்நாடக சங்கீதம் தான் பிடிக்கும். என்ன பாட்டு பிடிக்கும்னா தெரியுமா? கர்நாடக சங்கீதம் எல்லா பாட்டுமே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பாட்டு பெஸ்ட் என்ன சொல்லுவாங்க? பெஸ்ட்டுன்னா நகுமோ கலலை அந்த பாட்டு பிடிக்கும். அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நகுமோ கலலை நாதா தெரிசி நகுமோ கலலை நாதா தெரிசி. அதான் ஓகே. சரிப்பா. அப்பாவுக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும். சினி சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்காது. அதில் அந்த கர்நாடிக் தான் ரொம்ப பிடிக்கும். அது கர்நாடிக் தான் பிடிக்கும். அப்பாவும் பாடுவார். அப்பா பாடுவா, அப்பாவோட அண்ணா பாடுவா, அப்பாவோட பிரதர் சின்னவர் சித்தப்பா பாடுவா. ஸோ திஸ் ஃபேமிலி ஒன்லி ரொம்ப சாங்ஸ்லாம் ரொம்ப பாடுவாங்க. எல்லாருமே சங்கீத ஃபேமிலி. அதில் தான் நாங்களும் அப்படி வந்துருக்கோம். பிளட்டு ரொம்ப நன்றி. அது மாதிரி பிளட்லேயே காட்டினா அவங்க சங்கீதம் விற்றுவாங்க. ரொம்ப நன்றி. கைலாசம். நான் இதை பற்றி அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச உணவு? அப்பாவுக்கு இன்னது இல்லை, எல்லாமே சாப்பிடுவார். எல்லாமே அப்பா அழகாக பண்ணி போட்டுருவாங்க. காலையில் 8:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. 8:30 மணிக்கு தட்டு வச்சுருக்கோம். என்ன ஆனதோ அது டிமாண்ட் கிடையாது. என்ன போட்டாலும் சாப்பிடுவாங்க. அப்புறம் கையில் டிஃபன் அம்மா டிஃபன் காப்பியெல்லாம் ஒரு பேக் எடுத்து போயிடுவோம். 8:30 மணிக்கு பேப்பர்லாம் இந்து பேப்பர் படிப்பாங்க. அதில் 2 மணி இந்து பேப்பர். அப்பா அவங்க அப்பா இங்கிலீஷ் நல்லா இருக்கு, நாலேஜ். பட் படிக்கிற வழியாக நல்லா இருக்கு. ஸோ எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டேன். அக்கௌண்டன்சி படிச்சுட்டு சீஃப் அக்கௌண்டன்ட் ஒரு 2-3 கம்பெனி மாறி இருக்காரு. பேங்க்ல ஒர்க் பண்ணார். எங்கள் கேரளாவில் இருந்தார். ஆலத்தூர் பேங்க்ல இருந்தார். ஆலத்தூர்ல அங்கே ஒரு பேங்க் வச்சுருந்தார், ப்ரைவேட். அப்புறமா கொஞ்சமாக வேற இடம் மாற்றி இதெல்லாம் அப்பாவுக்கு டைப் ஷார்ட் படித்தார். அக்கௌண்டன்சி படித்தார். அக்கௌண்டன்சியில் இட் வாஸ் வெரி 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 எக்ஸ்பர்ட். உங்கள் அப்பா நல்லா டோட்டலாக சொல்லுறாங்க. இது கேல்குலேட்டர் வச்சுருக்காங்க, பென்சில் வச்சு
எங்களை தப்பாச்சுன்னா அடிவாங்க. அப்பாட்ட வந்து எங்களை அந்த பேலன்ஸ் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் சண்டே அடிக்க எங்களை அப்பா வச்சுருக்கோம். எங்கேயும் அடிச்சு போக மாட்டாங்க மாதிரி நீ கொடுக்குறாங்க. ஓகே சரியா? ஆனால் ஸோ சண்டே அன்னைக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க. இதை நீ வந்து இவ்வளோ பேஜஸ் நீ பண்ணணும், டோட்டல் பண்ணி வைக்கணும். ஏதோ தப்பு வந்துடும் கணவராக போட்டுருவாங்க. சரி, உங்க அப்பாவோட பிரிச்ச எப்படி உங்க அப்பா பேரன் பேத்தி எப்படி பார்த்துக்கிட்டாரு? நல்லாவே பார்த்துருந்தார். அக்காவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா, 2 அக்காவையும் நல்லபடியாக கொடுத்தா, தங்கையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அப்புறம் அவளை முடிச்சது தான் பெரிய அண்ணா பண்ணிட்டேன். ஸோ பெரிய அண்ணா பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த அண்ணா. சரி, இப்போ வந்து உங்க அப்பாவை பற்றி கேட்டது. இப்போ உங்க தம்பி ரிலேஷன்ஸ் பற்றி வரணும். உங்களுக்கு பிடிச்ச பெட்டர் யாரு? மூட்டா அண்ணா? எனக்கு பெரிய அண்ணா பிடிக்கும். 2வது அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவரை கைலாசம். அவரை பற்றி சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அப்பா மாதிரி ஹார்ட் ஒர்க். அப்பாவும் ஹார்ட் ஒர்க். ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து ஹார்ட் ஒர்க் ஃபேமிலி தான். எல்லாருமே உழைப்போம். சரியா? ஹானஸ்டாக ஒரு பைசா கூட நம்ம வாங்க மாட்டோம். அப்பாவும் அதே மாதிரி தான். எதுங்கிறது வாங்க மாட்டோம். கையில் வாங்குறது அது வாங்க கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆமாம், அவ்வளோ 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 பியூராக இருக்காங்க. அதை தான் ஃபேமிலி நல்லபடியாக இருக்கு. ஓகே, அப்பாவோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக இருக்கு. ஓகே, உங்கள் கிருஷ்ணமூர்த்தி வைபா பற்றி கிருஷ்ணமூர்த்தி பெரியப்பா வந்து ஆனஸ்டாகவும் அப்பா மாதிரி தான். எல்லாமே அப்பா மாதிரி தான். நாங்கள் எல்லாருமே அப்பா மாதிரி தான். அவருக்கும் அப்பாவுக்கு என்ன சண்டை வருமா? சண்டையில் ஒன்று தான். அப்பா வந்து அண்ணன் கோச்சுக்க மாட்டார். ஏதாவது தப்பு இருந்தால் அதை பண்ண கேஷன் பண்ணுவோம். அது எல்லாரும் சொல்லுங்க. அப்போ ஒரு அப்பா வந்து ஒரு பையனை எப்படி இது பண்ணதில்லை, அப்பா கொண்டு போவாங்க. ஸோ இது பண்ணாரு, இது சரியாது. ஆமாம், இப்போ ஆமாம் கைடு நிறைய உண்டு. நான் கூட இங்கிலீஷ் படிக்கணும்னா கூட என்னை பேப்பர் வச்சு படிக்க சொல்லுவேன். சண்டையில் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தம் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் இதுவாகும். அப்போ பரவாயில்ல நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ கிராமர்லாம் பண்ணலாம், சொல்லிக் கொடுப்பாப்பா, எல்லாருமே சொல்லிக் கொடுப்பேன். சரி, உங்கள் அப்பா உங்களுக்கு குட்டா பெரியப்பா பற்றி சொல்லுங்க. குட்டா பெரியப்பா பாவம் இஸ் பிளைண்ட் பாவம். பிறக்கும் போதே 2 கண்ணும் போயிடுது. அதில் ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் சொல்யூஷன் வந்தது. ரைட் சைடு இது வந்து ஐ வந்து ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவருக்கு வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தான். அதுக்கப்புறம் நல்லா படிக்க முடியல, நான் கண்ணு முடிச்சதுனால. அப்புறம் மியூசிக் இன்ட்ரெஸ்ட். மியூசிக் இருந்து அந்த பிளட்டில் வந்தது, அது ஃபேமிலி பிளட். அதனால் இவரும் அப்பாவும் பாடுவா, பெரியப்பாவும் பாடுவா, சித்தப்பாவும் பாடுவா, எல்லாரும் இது ஃபேமிலி. ஃபேமிலி குட்டா பெரியப்பாவுக்கு பிடிச்ச மியூசிக் எம்எஸ் சொன்னாங்க. அப்புறம் கேவி போனாங்க. தாத்தாவுக்குமா? அப்போ உங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னா சினிமாவே ஒரு பிடிக்காது. மியூசிக் டேரக்டர் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் பாட்டு தான் பண்ணுவாங்க. கர்நாடிக் பாட்டு தான். கர்நாடக சங்கீதம் தான் ரொம்ப பிடிக்க மாட்டேன். செம்பை விஜயநாத பாபதார், செம்பொடி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாட்டு வச்சா கேட்பேன் ரேடியோவில். சரி, சினிமா பாட்டுலாம் பாட கண்ட பாட்டுலாம் பாடுறேன். உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச சாங்லாம் பாடுங்க. அப்பாவுக்கு சினிமா சாங் எதுவும் நீங்க எல்லாம் பாடுங்கப்பா. உங்கள் அப்பாவை நினைச்சீங்க ஏதாவது பழைய சாங் பாடுங்க. நான் நினைத்தால், பாசமலர், மன்னர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொள்வார். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் கற்பனை தேரில் அவதரித்தார். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது வந்து சினிமாஸ் வந்து எம்.கே. தியாகராஜ அவரோட பாட்டெலாம் பிடிக்கும். உண்டோ ராதே உனக்கு கோபம் ஆகாதே, அந்த பாட்டெலாம் பிடிக்கும். அப்பா
சினிமா பாட்டு ரோஜா மலர் ராஜகுமார். ஒன்லே இதுதான் சாமி பாட்டு பாடுவார். இந்த மாதிரி கர்நாடக மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த சினிமா பார்த்தது எனக்கு வரைக்கும். நாங்கள் கூடி கூட அப்பா அம்மா இந்த படம் நல்லா இருக்கும் சொல்லி. இப்போ அதை பார்த்தீங்க சின்ன வயசுல நீங்க அப்பாவுக்கு தெரியாம படம் பார்த்துருக்கீங்களா? நிறைய ஒரு வாட்டி அடியும் வாங்கிட்டேன். யாரோ போய் சொல்லி வச்சுட்டாங்க. இது சிவாஜி அன்பே யாரு அது தெரியாதனமா பண்ண அவ போனா யாரோ போய் பத்தி வச்சுட்டாங்க. உங்க பையனை பார்த்தேன் கூப்பிட்டாரு கடை அப்பா எல்லாம் படம் பார்த்து அவன் கூட வரைக்குவேன். அடிச்சாரு ஒரு அடி நீங்க போகக்கூடாது. சரி மார்னிங் நீங்களும் உங்க பிரதர்ஸும் அப்பாவுக்கு தெரியாம படம் பார்த்துருக்கீங்களா? சரி நீங்களும் உங்க பிரதர்ஸ் பெரிய அண்ணா எனக்கு பெரிய அண்ணா வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் சனிக்கிழமை பெரிய அண்ணா அவர் போவார். நான் அதிகமாக நான் போனதுலாம் மத்தியானம் அம்மா கூட போயிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பிடிக்கும். அம்மா வந்து அந்த எதிர் வீட்டு மாமி இருந்தார். அவளை அழிச்சுட்டு போவாங்க. அவள் தான் போவான். ஓகே. உங்க அம்மாவுக்கு பிடிச்ச எது ரொம்ப பிடிக்கும்? அம்மாவுக்கு வந்து சிவாஜி. அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு அம்மாவோட சமையல் என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லா சமையலும் சாப்பிடுவார். எல்லாத்தையும் அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். எது வரைக்கும் போட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் தான் மெயின் ஒர்க்கு. ஆஃபீஸில் தான் இருக்கும். 8:30 மணி ஆனால் ஆஃபீஸுக்கு போகணும், வேலை பார்க்கணும், அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இதுலேயே இருப்பார். மற்ற இதெல்லாம் விட்டு வராது. ஏன்னா அவரோட ஒர்க்கு முடிஞ்சு 8 மணி வர சில காய்கறிலாம் கட் பண்ணி கொடுப்பார். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பார். ஸோ தண்ணி காய்ச்சி சொல்லும்போது அவரும் தூக்கிட்டு வந்துருக்காரு. நாங்கள் விடமாட்டோம். வேண்டாம்ப்பா வயசாகி விட்டுருவோம். நாங்கள் சைக்கிளில் வச்சு கொடுத்துருவோம். அவர் பாவம் தூக்கி கொடுப்பார். நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்பா அப்பாவை கஷ்டம். சரி, இப்போ கடைசியாக கேள்வி, ஃபாதர்ஸ் டே பற்றி என்ன சொல்லுங்க? ஃபாதர்ஸ் டேனா எல்லாரும் வந்து சிம்பிளாக ஒரே அதான் எல்லாரும் வந்து மரியாதையோட பசங்கள்லாம் மரியாதையோட இருக்கணும். மரியாதையில் இருந்து எல்லாரும் வந்து அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். கண்கலங்காமல் வச்சுக்கணும். அப்பா அம்மா வந்து தெய்வம். அவளை வந்து அங்கே போய் விடுறேன், இதில் ஒரு ஹாஸ்டலில் விடுறேன்னு சொல்லக்கூடாது. உன்னால வேணா உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். அந்த மாதிரி தானே நீ பார்த்துக்கணுமா? அதனால நீ என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் அப்பாவை எங்கேயும் விடக்கூடாது. யார் வீட்லையும் சொந்தக்கார வீட்லையும் யார் வீட்லையும் விடக்கூடாது. ஏன்னா அதுதான் நீ பண்ண வேண்டியது. அதான் அப்பா அப்படித்தானே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து அப்பாவை எல்லாரும் பார்த்துட்டோம். 5 பிரதேசம் பார்த்துட்டோம். அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அப்பா எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் சின்ன வயசுலேயே இருக்கிறேன். நிறைய பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டார். என்னுடைய ஜாபுக்கு ஒரு இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பிச்சார். அது ஃபெயிலியர் ஆச்சு. மறுபடியும் இன்னொரு அனுப்பிச்சார். நீ வந்து இதோட உட்காராத, ஃபீலிங்கோட போ, மேலே போ, இன்னும் மேலே போ. நானும் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். நானும் 4 கம்பெனி ஏறியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கேன். அது இதை வச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமாக போன வில் பவர் தான் அவருடைய காரணம் வந்து வில் பவர். அந்த வில் பவர் தான் எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அது இருந்தாலும் இன்னைக்கு நான் அப்படியே இருக்கும். அப்பாவோட ஆசீர்வாதம், அம்மாவோட ஆசீர்வாதம் என்றைக்கும் உண்டு. நீயும் அதே மாதிரி அப்பாவை அம்மாவை எல்லாருமே இந்த இதில் உள்ளவா எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து ஸோ திட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. நல்லபடியாக வச்சுட்டு நல்லபடியாக அவளை பாதுகாத்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய பேரண்ட்ஸ் டேக்கு என்னுடைய அட்வைஸ். ஃபாதர்ஸ் டேக்கு என்னுடைய அட்வைஸ். ஓகே சார். ஓகேப்பா, தேங்க்யூ சார். விஷ் பண்ணிடுங்க. ஓகே, தந்தையருக்கு நல்வாழ்த்துக்கள். எல்லா தந்தையருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பாவோட இன்றைய முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் ஆனேஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய்டு.